வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பாவ்நகர் அயோத்தியா கந்த் இடையிலான வாராந்திர ரயில் சேவையை பாவ்நகர் ரயில் நிலையத்தில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று கொடியசைத்து துவக்கி வைக்க உள்ளார். இன்று 15வது தேசிய உடலுறுப்பு தான தினமாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேசிய உடலுறுப்பு தான தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு உடலுறுப்பு தானம் 8 உயிர்களை காப்பாற்றும். உடலுறுப்பு பற்றாக்குறையால் ஆண்டிற்கு சுமார் 5 லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர். உடலுறுப்பு தானத்தில் இந்தியா மிகவும் பின்தங்கியுள்ளது. இதுகுறித்த விழிப்புணர்வை அரசு பல்வேறு நிலைகளில் ஏற்படுத்தி வருகிறது. நாட்டின் உயரிய குழந்தைகள் விருதான பால் புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்க மற்றும் பெயர் பரிந்துரைக்க கடைசி நாள் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 5 முதல் 18 வயது வரை உள்ளவர்கள் இவ்விருதுக்கு ராஷ்டிரிய புரஸ்கார் போர்ட்டலில் விண்ணப்பிக்கலாம். விருது பெறும் குழந்தைகள் பிரதமருடன் கலந்துரையாடும் வாய்ப்பை பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடிப்பெருக்கு விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி காவிரி பாயும் மாவட்டங்களில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி முதல் 31 நாட்களுக்கு முழுநேர இலவச தையல் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பாகும். 18 வயது முதல் 45 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாகும். முன்பதிவிற்கு 8870497520 மற்றும் 0413224650 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.